நம்மில் பலருக்கும் ஒரு பொதுவான கவலை இருக்கிறது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் சம்பாதிக்கிற பணம் கைக்கு வந்ததுமே கரைந்து போகிறது. நேரத்திலேயோ வருமானத்திலேயோ ஒரு திருப்தியே இல்லை. நிம்மதி எங்கோ தொலைந்து போனது போலவும், கடன் மட்டும் மலை போல வளர்வது போலவும் ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும். இன்று நாம் பார்க்கப் போவது நம்முடைய எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வாக பரக்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துஆவை பற்றித்தான். முதலில் பரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்வோம். நிறைய பேர் பரக்கத் என்றால் நிறைய பணம், பெரிய வீடு, கார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் பரக்கத் இல்லை. பரக்கத் என்பது அல்லாஹ் நமக்குத் தரும் ஒரு தெய்வீக அருள். அது எண்ணிக்கையில் இல்லை, தரத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வரலாம். ஆனால் மாதம் முடியும்போது கையில் எதுவும் இருக்காது, கடன் தான் மிஞ்சும். இன்னொருவருக்கோ வெறும் 20,000 தான் சம்பளம். ஆனால் அதில் அவருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி மற்றவர்களுக்கு உதவவும் கொஞ்சம் சேமிக்கவும் முடிகிறது. இதுதான் பரக்கத். குறைந்ததைக் கொண்டு நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதுதான் உண்மையான பரக்கத். பரக்கத் என்பது பணத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தில், ஆரோக்கியத்தில், பிள்ளைகளிடத்தில், நாம் செய்யும் வேலையில், நம் அறிவில் என எல்லாவற்றிலும் பரக்கத் வேண்டும். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வின் அருள் இருப்பதுதான் பரக்கத் நிறைந்த வாழ்க்கை. இந்த பரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் கேட்டுப் பெற வேண்டும். அப்படிப்பட்ட பரக்கத்தை நம் வாழ்வில் கொண்டுவர குர்ஆனில் சூரா மர்யம் 31 நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் கூறிய ஒரு அற்புதமான செய்தியை நாம் துஆவாகச் செய்யலாம். அல்லாஹும்ம ஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குந்து. யா அல்லாஹ், நான் எங்கிருந்தாலும் என்னை பரக்கத் பெற்றவனாக ஆக்குவாயாக. வெள்ளிக்கிழமைகளில் இந்த துஆவுக்கு இன்னும் அதிக கவனம் கொடுங்கள். குறிப்பாக அசர் தொழுகைக்குப் பின் மஃரிப் வரை உள்ள நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அந்த நேரத்தில் இந்த துஆவை உருக்கமாகக் கேளுங்கள். வாரத்தின் தலைசிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அந்த ஜும்மா நாளின் ஆகச் சிறந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹ் நமக்குத் தந்திருக்கிறான். அதுதான் ஜும்மாவுடைய அசர் தொழுகைக்கு பிந்தைய நேரம். நம்முடைய வாழ்நாளின் பாவங்கள் கரைய வேண்டுமா? நம்முடைய கவலைகள் நீங்க வேண்டுமா? மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை நமக்கு கிடைக்க வேண்டுமா? இதோ ஜும்மா அசருக்குப் பின் நாம் ஓத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஸலவாத்தை அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். துஆவின் பொருள்: யா அல்லாஹ், உம்மி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன் கருணையைப் பொழிவாயாக. மேலும் அவர்கள் மீது உன் சாந்தியையும் அருள்வாயாக. மகத்துவம் நிறைந்த துல்ஹஜ் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ஆனால் உங்கள் உள்ளம் இன்னும் தீராத கவலைகளாலும் நிறைவேறாத தேவைகளாலும் பாரமாக இருக்கிறதா? என் துஆக்கள் எப்போதுதான் ஏற்கப்படும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இந்த வீடியோவின் முடிவில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இந்த நாட்களில் உங்கள் கஷ்டங்களை இலகுவாக்கி உங்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட உதவக்கூடிய மிக எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமலை தெரிந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. சிலருக்கு தீராத கடன், சிலருக்கு பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த ஆதங்கம், இன்னும் சிலருக்கோ உடல்நலக் குறைவு, மன அமைதியின்மை, திருமணத் தடை, தகுதியான ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், என் கஷ்டத்தை நீக்கு. யா அல்லாஹ், என் தேவையை நிறைவேற்று என்று கண்ணீரோடு கேட்கிறோம். ஆனால் சில சமயம் நமது துஆக்கள் தாமதமாகும் போது ஷைத்தான் நம் மனதில் சோர்வையும் விரக்தியையும் விதைக்கப் பார்க்கிறான். இவ்வளவு கேட்டும் நடக்கவில்லையே என்ற எண்ணத்தை மெல்ல உள்ளே திணிக்கிறான். இப்படிப்பட்ட மனநிலையில்தான் பலர் தவறான வழிகளில் தீர்வைத் தேடத் தொடங்குகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி ஒருபோதும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டான். அவனுக்குத் தெரியும், நிச்சயம் அல்லாஹ் தன் பிரார்த்தனையை கேட்கிறான் என்று. ஒருவேளை அந்த துஆவை அங்கீகரிக்க அல்லாஹ் ஒரு சிறந்த நேரத்தை,
ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். இப்போது கேள்வி இதுதான், அந்த துஆக்கள் வேகமாக அங்கீகரிக்கப்பட, நம்முடைய கவலைகள் எனும் பனிப்பாறையை உருக்க நாம் செய்ய வேண்டிய அந்த மிக சக்தி வாய்ந்த அமல் என்ன? அதுதான் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. ஸலவாத் சொல்வதற்கும் கவலைகள் நீங்குவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஸலவாத் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு இபாதத், ஒரு வழிபாடு. அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் கூறுங்கள். சற்று யோசித்துப் பாருங்கள். அகிலங்களைப் படைத்த அல்லாஹ் தன் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறான். அவனது வானவர்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். அதே செயலைச் செய்யும்படி நமக்கும் கட்டளையிடுகிறான். அப்படியென்றால் இது எவ்வளவு உயர்வான ஒரு அமலாக இருக்க வேண்டும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீது. இறைவா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். இறைவா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் அபிவிருத்தி செய்ததைப் போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு என்றொரு நபித்தோழர் இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்காக அதிகமாக ஸலவாத் சொல்ல விரும்புகிறேன். நான் துஆ கேட்கும் நேரத்தில் எவ்வளவு பகுதியை ஸலவாத் சொல்ல ஒதுக்கட்டும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பிய அளவு என்றார்கள். அவர், என் துஆவில் 1/4 ஒதுக்கட்டுமா என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பிய அளவு, இன்னும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது என்றார்கள். அவர், அப்படியானால் பாதியை ஒதுக்கட்டுமா என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பிய அளவு, இன்னும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது என்றார்கள். அவர், அப்படியானால் 2/3 ஒதுக்கட்டுமா என்றார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பிய அளவு, இன்னும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது என்றார்கள். இறுதியாக அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் நான் துஆ கேட்கும் நேரம் முழுவதையும் உங்களுக்காக ஸலவாத் சொல்வதற்காகவே ஒதுக்கிக் கொள்கிறேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியுங்கள். அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்,